படைச்ச உடனே 17 உலகமும் இருமயமாகிவிட்டது. பார்த்தாக தேவர்கள் எல்லாம் ஆகா பரமசிவனுக்கு ஏதோ அசம்பாவிதம் என்று விட்டது. அப்படி என்று அங்க தேவர்களும் மூவர்களும் தேடி வருகின்றார் கைலாயம். இத பார்த்த உடனே அம்மாவுக்கு என்னாச்சு? அஞ்சு பயந்து விட்டால் ஆரணங்கு ஈஸ்வரியா பயந்து கொண்டு அந்த சிவனாருடைய அந்த கண்ணை மீண்டும் விடுவித்தால் கையை எடுத்தாங்க. எடுத்த உடனே மீண்டும் உலகத்திலே ஒளி பிறந்தது, வெளிச்சம் வந்தது. வந்து போச்சு சிவபெருமானு கோபம். அடி பார்வதி சண்டாளி சாபத்ரோகி, என்னுடைய வார்த்தையை நம்பாமல் என் கண் மறைத்தாயே, உனக்கு சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே, சக்தி ஓமையாவளே பார்வதியே, சக்தி ஓமையாவளே பார்வதியே, அடி சக்தி ஓமையாவளே பார்வதியே, சக்தி ஓமையாவளே பார்வதியே, உனக்கு சாபம் கொடுக்க போறேன். என்னை விட்டு பிரிந்து இருந்தால்தான் என்னுடைய பெருமை என்னுடைய அருமை உனக்கு தெரியும். அப்படி என்று சொல்ல என்ன சொல்றாரு? நீ ஆட்டு மணல் எடுத்து ஆவுகால உண்டு செய்து, அம்மானி சேட்டு மணல் எடுத்து சிவலிங்க உண்டு செய்து, அரணிய பரணே கங்காதரன வென்று என்னை நோக்கி தேவ ஆண்டு 100 வருடங்கள் என்னை பிரிந்து நீ தவமரிக்கணும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே